பார்ட் 6 சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். இப்போ நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணதுக்கப்புறம் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ 2 இயரோ இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணும். அது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த வந்து ஒழுங்காக எந்த வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒரு ஹேபிட் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. இப்போ செல்ஃப் டிசிப்ளினாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு 4 டெக்னிக் நான் சொல்கிறேன். அந்த 4 டெக்னிக் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களால் வந்து செல்ஃப் டிசிப்ளினாக நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு, பவர் ஆஃப் ஒய். இது எதுக்கு நான் பண்ணணும்? இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணும்? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு காலைல வாக்கிங் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 5 மணிக்கு நான் எழுந்துக்கணும், 5:30க்கெலாம் நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, நம்ம வாக் பண்ணுவோம். இப்படிலாம் நீங்கள் டிசைட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது நான் 5 மணிக்கு ஏன் 5 மணிக்கு எழுந்துக்கணும்? வாக்கிங் போகணும். ஏன் வாக்கிங் போகணும்? ஹெல்த் வந்து ஃபிட்னஸாக மாறணும். ஏன் ஹெல்த் ஃபிட்னஸாக மாறணும்? அப்போ தான் லைஃப் வந்து பிடிச்ச மாரி நம்மளால் வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒய் ரீசனை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஹேபிட்டை வந்து சுய ஒழுக்கமாக நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும். செகண்ட் டெக்னிக், ஷோ ஃபியர். பயத்தை காட்டு. இப்போ சரியாக பல் வளர்க்கலாம் என்னாகும்? பல் சொத்தி ஆகிடும். நல்லா படிக்கலாம் என்னாகும்? எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நல்லா ட்ரைனிங் எடுக்கலாம் என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது பண்ணலைன்னா இதெல்லாம் நடக்குன்ற ஒரு பயத்தை வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிப்போம். தேர்ட் டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் லவ் நாட் சாக்ரிஃபைஸ். இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு டயபெட்டிஸ்ன்னு வந்துச்சுன்னா டயபெட்டிஸுக்காக நம்ம வந்து ஒரு 6 மந்த் வந்து ஸ்வீட் தொடக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ 10 நாள் வரைக்கும் ஸ்வீட் தொடாமல், சுகர் தொடாமல், ஸ்வீட் தொடாமல் இருந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே வந்து அப்பா நான் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்டா சாமி சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா 11வது நாள் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ஸ்வீட் உங்கள் வாய்க்குள்ளே போகும், எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம்ன்ற ஒரு மனப்பான்மை போகாமல் என்னோட லவ், ஓகே, செல்ஃப் லவ், எனக்காக நான் வந்து ஸ்வீட்டை விட்டுட்டேன், எனக்காக நான் வந்து சுகரை அவாய்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் சொல்கிறேன், நீங்கள் உங்களால் திரும்ப வந்து ஸ்வீட்டை தொட முடியாது. லாஸ்ட் ஸ்டெப், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே நீங்கள் நம்பணும். அதாவது இந்த கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு சுய ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணி டிசிப்ளினை வந்து செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ஒரு கோலை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியுங்க. நீங்கள் உங்களை நம்பணும், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லப்போனால்.